அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையா கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியா கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையா ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம், ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த வருடத்திலே புத்தாண்டு ஆராதனை கடுத்து கொடுக்கிற முதல் செய்தி, இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாகிய நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்கிற அந்த செய்தியின் தொடர்ச்சியைத்தான் நான் இன்றைக்கு எடுத்து வைத்திருந்தேன். சொல்லப்போனால் 4ஆம் தேதியே அந்த செய்தியை நான் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நம் மத்தியிலே சிறப்பு செய்தியாளராக இலங்கையிலிருந்து பாஸ்டர் ராஜு வந்திருந்தார்கள். அந்த ஆராதனையும் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென் சொல்ல கேட்கிறேன். இன்றைக்கு நான் அந்த செய்தியை, வாக்குத்தத்த செய்தியை தொடர்ச்சியை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய சிந்தனையில் கொடுத்த வேறொரு செய்தியை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். வருடத்தின் துவக்கத்திலேயே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்,
நான் வித்தியாசமான செய்தியோடு கூட உங்களை நான் சந்திக்கிறேன். நிச்சயமாகவே தேவன் என்ன வார்த்தைகளை கொடுக்கிறாரோ அதை நான் அப்படியே கொடுப்பது என்னுடைய வழக்கம். திருச்சபை நிச்சயமாய் வார்த்தைகளை கேட்கிறவர்களாகவும் கீழ்ப்படுகிறவர்களாகவும் அந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க தேவன் கிருபை தருவாராக. சத்தமா ஆமென் சொல்லுங்க. நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்ன தேவன் புது வருடத்தில் நம்ம பார்த்தோம் எப்படி கர்த்தர் சிறந்திருக்க செய்வார் என்றால் அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய வார்த்தைகளின்படி. ஹல்லேலூயா. கானா ஒரு திருமணத்தை குறித்து பார்த்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கொர்நேலியு வீட்டை குறித்து பார்த்தோம். இந்த 2 இடங்களிலும் சிறந்திருக்க செய்ததற்கு காரணம் என்னன்னா ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனார் என்னுடைய அன்பான போதகர் ரெவரண்ட் எஸ்.ஏ. சுந்தரராஜ் அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். கடந்த நாள் ஜனவரி 10ஆம் தேதி அவர்கள் தன்னுடைய ஊழியத்தை நிறைவாக ஓடி முடித்து ஏறத்தாழ 8 ஆண்டுகளை கடந்து தேவனுடைய சமூகத்திலே இளைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள். போதகரை குறித்ததான பேச்சுக்கள் அவருடைய குடும்பத்தோடு கூட முடிந்து விடுகிறதில்லை. அவருடைய திருச்சபையோடு, காந்திநகர் ஏஜி திருச்சபையோடு முடிந்து விடுகிறதில்லை. பல குடும்பங்களிலே போதகரை குறித்து பேசுகிறார்கள், பல திருச்சபைகளிலே போதகரை குறித்து பேசுகிறார்கள். எல்லாவற்றை காட்டிலும் கிறிஸ்தவர் அல்லாத பிற சமயத்தினரும் போதகரை குறித்து பேசுகிறதை நானே கேட்டிருக்கிறேன். டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம், இந்த மாதம் மாத்திரம்தான் போதகரை குறித்து நினைப்பது பேசுவது என்று இல்லாமல் வருடத்தின் எல்லா மாதங்கள் கிழமைகளிலும் பேசுகிறதை கேட்டும் இருக்கிறோம். சிலர் மறைந்து போன பின்பு அவர்களை குறித்த பேச்சுக்கள், அவர்களை குறித்த நினைவுகள் அப்படியே சில வருடங்களில் மறைந்து போகும். மரித்து போனவர்களை குறித்து சில மாதங்கள் பேசுவார்கள், அந்த 1ஆம் ஆண்டு நடக்கிற வரைக்கும் பேசுவார்கள். அதற்கடுத்து அவர்களை குறித்த பேச்சு, நினைவுகள் மறைந்து போகும். ஒரு சிலரை அவருடைய பிறந்த நாளில், மறைந்த நாளில் வருடந்தோறும் நினைக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் சிலரோ, மிக சிலரோ ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளிலும் நினைவு கூறுகிறவர்களாக, அவர்களை குறித்து பேசுகிறவர்களாக இருப்பார்கள். நம்முடைய அருமையான போதகர் ரெவரண்ட் எஸ்.ஏ.எஸ். அவர்கள் யார் அவரோடு பழகினாலும் அவர்களுடைய வாழ்க்கையோடு கூட கலந்தவர்கள். நம்முடைய திருச்சபைக்கு சிலருக்கு அவர் அறியாத நபராக இருக்கலாம். மூத்த விசுவாசிகளுக்கு, பழமையான விசுவாசிகளுக்கு நம்முடைய போதகரை குறித்து நன்றாக தெரியும். குடும்பத்தோடு ஒன்றிணைந்து விடுகிறவர். ஆதலால் யாவருடைய மனதில் இன்றைக்கும் அவர் பேசு பொருளாகவே இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்திக்கு முன்னுரையாக நான் ஏன் போதகரை நினைவு கூறுகிறேன் என்றால், போதகர் அடிக்கடியாக சொல்லுகிற ஒரு வசனம்தான் இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தி. நம்முடைய சிந்தனை, நம்முடைய கவனிக்கிற செவி தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக திரும்புவதாக. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அன்பானவர்களே, ஆபேலை நாம் நம்முடைய மனதில் கொண்டு வருவோம். முழு வேதாகமத்திலும் ஆபேலை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கவில்லை. நிறைய அதிகாரங்களில் ஆபேலுடைய பெயர் சொல்லப்படவில்லை. சில அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் இப்படித்தான் ஆபேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபேல் சொல்லுகிற செய்தி மிகவும் பெரிதானதாக இருக்கிறது. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் பேசுகிற செய்தி பெரிதான செய்தி. அவனை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தைகள் குறைவானவைகள், ஆனால் அவன் பேசுகிற செய்தி நிறைவானது, பெரியது. அன்பானவர்களே, செய்திக்குள் போவதற்கு முன்பதாக ஒன்றை கேட்கிறேன். நம்மை அநேகர் நினைக்காமல் இருக்கலாம், நம்மை குறித்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை குறித்து ஏதாகிலும் பேசுவார்கள் அல்லவா? அந்த பேச்சு நிறைவாக இருக்கிறதா, மகிமையாக இருக்கிறதா, சாட்சியாக இருக்கிறதா? அதுதான் முக்கியம். இந்த ஆபேலை குறித்த எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் குறைவானது, ஆனால் வேதத்தில் அவன் கொடுக்கிற செய்தி மிகவும் பெரியது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும்.
நாம் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நினைவு கூறப்படுவோம், நாம் அந்த அளவுக்கு பேசப்படுவோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் ஆபேல் நம்மிடத்தில் என்னென்ன வார்த்தைகளை சொல்லுகிறான் என்கிற அந்த செய்திக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான் அருமையானவர்களே. அந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய சமுதாயத்துக்கு செய்தியாக மாற வேண்டும். நம்மை குறித்து பேசும் பொழுது தேவனுக்கு மகிமையாக, கேட்பவர்களுக்கு பலனாக அது மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் நம் அனைவரையும் கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? வேதத்தில் முதலாக படைக்கப்பட்ட மனிதன் யார் என்றால் ஆதாம். ஆனால் ஆதாமுக்கு இருந்த சிறப்புகள் என்பதை காட்டிலும் ஆபேலுக்கு வந்த சிறப்புகள் மிக மிக அதிகமாக இருந்தது. முதல் மனிதன் ஆதாமாக இருக்கலாம், ஆனால் பல காரியங்களிலே முதல் மனிதன் என்று ஆபேல் அந்த பரிசை தட்டி செல்லுகிறான். தேவனுக்காக எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் ஒரு அர்ப்பணிப்புடன் வாழ்ந்த ஒரு முதல் மனிதன் யார் என்றால் இந்த ஆபேல். நீங்கள் பார்ப்பீர்களானால் படைக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம், ஏவாள், இவர்களை குறித்து குறைவுகள், குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆனால் ஆபேலை குறித்து வேதத்தில் எந்த குற்றச்சாட்டும் இல்லை. ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை, தேவனுக்காக ஒரு வைராக்கியமான ஒரு சாட்சியான வாழ்க்கை இந்த ஆபேலினுடைய வாழ்க்கை. மாத்திரமல்ல, மனிதர்களில் முதலாக மரித்தது யார் என்றால் ஆபேல் தான். அவன்தான் குறைவான வயதிலேயே மரித்து போனான். முதல் படைக்கப்பட்ட மனிதன் தான் முதலில் மரித்திருக்க வேண்டும். வயதானவர்கள் மரித்து அதற்கடுத்து இருக்கிற வாலிபர்கள் அடுத்த காலங்களில் மரிப்பது தான் வழக்கமானது. ஆனால் ஆதாம் உயிரோடு இருக்கிறான். 930 வருஷம் வரைக்கும் ஆதாம் வாழ்ந்தான். ஆனால் இளம் வயதிலேயே ஆபேல் மரித்து போனான். அந்த மரணம் கூட முதல் இரத்த சாட்சி, கர்த்தருக்காக மரித்தது, வேற எந்த ஒரு பிரச்சனைக்காக மரித்ததல்ல. தேவனுக்கு மகிமையாக ஆபேல் மரணத்தை சந்தித்தான் என்று பார்க்கிறோம். முக்கியமாக தேவனுக்கு பிரியமான காணிக்கைகளை செலுத்தின முதல் மனிதன் ஆபேல் தான். சின்ன வாழ்க்கைங்க ஆபேலை குறித்து, சின்ன சின்ன வசனங்கள், குறைந்த வசனங்கள். ஆனால் அவன் கொடுக்கிற செய்தி அற்புதமான செய்தி, நிறைவான செய்தி. பிரதர், நம்முடைய வாழ்க்கை நீண்ட கால வாழ்க்கையா குறைவான வாழ்க்கையா அப்படின்றது ரெண்டாவது காரியம். நம்முடைய வாழ்க்கை கொடுக்கிற செய்தி நிறைவானதா என்பது முக்கியம். இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இந்த ஊருக்கு, இந்த தெருவுக்கு, இந்த சபைக்கு ஒரு செய்தியை வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்று நம்முடைய வாழ்க்கை ஒரு செய்தியாக, சாட்சியாக மாறுமானால் அதுதான் தேவனுக்கு மகிமையானது. ஆபேல் சொல்லுகிறான், நான் நீண்ட நாட்கள் வாழாதவன், குறைந்த வயது, ஆனால் நிறைவான செய்தியை சமுதாயத்துக்கும் இப்பொழுது இருக்கிற திருச்சபைகளுக்கும் நான் வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். பிரசங்கில வாசிக்கிறோம், பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு அஞ்சி, அவருக்கு பயந்து, அவருக்கு முன்பதாக உண்மையாக ஒழுக்கமாக வாழ்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள் என்றால் அதற்கு சரியான அர்த்தம் ஆசீர்வாதமான சாட்சியாக இருப்பார்கள் என்ற அர்த்தம். எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரி, இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே ஒரு வித்தியாசமான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நம்முடைய வாழ்நாட்கள் எத்தனை என்பது முக்கியமல்ல. நாம் வாழ்ந்த காலத்தில் நாம் சபைக்கும் சமுதாயத்துக்கும் சொல்லுகிற செய்தி என்ன என்பதுதான் முக்கியம். நம்மை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. சத்தம் ஆமென் சொல்லலாமா? ஆபேல் நம்மோடு கூட பேசுகிற 3 குறிப்புகளாக நான் உங்கள் மத்தியில் வைக்க விருப்பப்படுகிறேன். முதல் குறிப்பு, ஆபேல் உண்மையுள்ளவன், ஃபெய்த்ஃபுல் பர்சன். ஆபேல் தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ள ஒரு பாத்திரமாக இருந்தான். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுகிறான், என்னுடைய உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கணும்னு விருப்பப்படுகிறீர்? உண்மை இருக்கணும்னு விருப்பப்படுறீர். ஆராதனைனாலும் சரி, வாழ்க்கைனாலும் சரி, தேவன் எதிர்பார்ப்பது அந்த ஃபெய்த்ஃபுல். ஆபேல் தேவனை ஆராதிப்பதில் உண்மையுள்ளவனாக இருந்தார். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆராதனைன்னா என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? பாட்டு பாடுறதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை பிரசங்கம் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆராதனை என்பது பாடுவதல்ல, பிரசங்கம் பண்ணுவதல்ல.
ஆராதனை என்பது நாமே சாட்சியாக வாழ்வது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உண்மையாக தேவனுக்கு முன்பாக வாழ்வதே தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. நாம் செய்கிற பிரசங்கம் அல்ல செய்தி, என்னுடைய வாழ்க்கை தான் செய்தியாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரோமர் 12 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனை? நல்ல மியூசிக் அடிச்சு, பெரிய ஒரு லைட்டிங் எல்லாம் போட்டு, சவுண்ட் சிஸ்டம் பயங்கரமா வச்சு, இதுதான் ஆராதனையா? நம்முடைய சரீரங்களை ஜீவ பலிகளாக தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்வதே புத்தியுள்ள ஆராதனை. ஆபேல் என்ன பேசுகிறான்? எப்படி உண்மையுள்ளவனாய் இருந்தான்? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆராதனைகளில் மனிதர்களுக்கு பிரியமான ஆராதனையும் உண்டு, தேவனுக்கு பிரியமான ஆராதனையும் உண்டு. ஆராதனை செய்ய வருகிறவர்கள், ஆராதனை நடத்துகிறவர்கள் மனுஷனை ப்ளீஸ் பண்ணுறதுக்கும் இருக்கிறாங்க. சபைகள் சிலதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு பதிலாக என்ன மனுஷனுக்கு பிரியமோ அதை பிரசங்கம் பண்ணுற ஒரு சபைகளும் இருக்கிறது. ஆராதனையில் மனிதனை பிரியப்படுத்துகிறதும் உண்டு, தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற ஆராதனையும் உண்டு. இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தார். அவனுடைய ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்தார். அன்பானவர்களே, ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், பாடல் பாடி ஆராதிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கிறோம். கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனை தான் ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையா இருக்கும். மனுஷன் பாராட்டுறதல்ல, மனுஷன் உயர்த்துவதல்ல. தேவன் நம்மத்திலே உலாவி அவர் மகிமைப்படுவாரானால் அந்த ஆராதனை அங்கீகரிக்கப்பட்ட ஆராதனை. முதல்ல வசனம் சொல்லுகிறது, ஆபேலை அங்கீகரித்தார், அதற்கடுத்து தான் அவனுடைய காணிக்கை. மனிதனை, தொழுகையை, ஆராதனையை தேவன் அங்கீகரிக்கிறார். தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுப்பது தான்ப்பா முதன்மையானது. நீ காணிக்கை கொடுப்பது இரண்டாவது. நீ தேவனுக்கு செய்கிற ஊழியம் ஒரு காணிக்கை, அது ரெண்டாவது. நீ பாடல் பாடுவது ஒரு காணிக்கை, அது ரெண்டாவது. நீ தேவனுக்காக சில வேலைகளை சபையில் எடுத்து செய்கிற, அது ஒரு பலி, அது இரண்டாவது. ஆனால் தேவன் உன்னையே அங்கீகரிப்பது தான் முதல் காணிக்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்பு சபையே, சபையில் சில பொறுப்புகளை கொடுத்தால் உற்சாகமாய் செய்து முடிக்கிறீர்கள். என்றால் எண்ணெயாக எல்லாவற்றையும் ஆச்சரியப்படும்படி ஜபமாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், பொறுப்புகளாக இருந்தாலும் அற்புதமாக செய்கிறீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது முதலாவதாக நம்மை அங்கீகரிக்க வேண்டும். என்னை அங்கீகரிக்காமல் ஆண்டவர் என்னுடைய செயல்களை அங்கீகரிக்க மாட்டார். அன்பானவர்களே, ஆபேலை கர்த்தர் அங்கீகரிக்கிற அளவுக்கு ஆபேலினுடைய ஆராதனை காணப்பட்டது. உண்மையுள்ளவனாய் இருந்தார். ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொண்டதினாலே, அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் இருந்ததினால கர்த்தர் அவனை அங்கீகரித்தார். கழுதையை தேடி அலைந்தான் சவுல். சவுல் என்கிற ஒரு மனிதன் கழுதையை தேடி அலைந்து கொண்டிருந்தான். ஆண்டவருக்கு ஒரு ராஜா தேவை தேசத்துக்கு. ஆண்டவருடைய கண்கள் சவுலை பார்க்கிறது. இவனை நான் தேசத்துக்கு ராஜாவாக நான் ஏற்படுத்த போகிறேன். கர்த்தர் சாமுவேலை அனுப்புகிறார். சவுலுக்கு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அவன் ராஜாவாக பதவி ஏற்கிறான். சுருக்கமாக சொல்லுகிறேன், அருமையானவர்களே, தனக்கு பாராட்டின கிருபையை சவுல் ரியலைஸ் பண்ணியிருக்கணும். கழுதையை தேடி அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருந்த எண்ணெய் தூக்கின்னு ஒரு பெரிய சிங்காசனத்தை, இஸ்ரவேல் ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? இந்த சவுல் என்ன செய்திருக்கணும்? ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருக்கணும். கீழ்ப்படிதல் தான் ஒரு ஆராதனை. பலி செலுத்துறது ஆராதனை கிடையாது. காணிக்க கொடுக்கறது தான் ஆராதனைன்னு கிடையாது. மனுஷன் வேணும்னா நீ கொடுக்குற பணத்தில் அப்படியே மயங்கிடுவான். ஆனால் கர்த்தர் உன்னை நீ எந்த அளவுக்கு கொடுக்கிறன்றதில் கர்த்தர் கவனிக்கிறார். கொஞ்சம் ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றார், அமலேக்கியனை முற்றிலும் அழித்து போடு. அவன் கிட்ட இருக்கிற ஒன்றும் உன்னுடைய ஊருக்குள்ள தேசத்துக்குள்ள வரக்கூடாது. எல்லாமே தீட்டுப்பட்டது, எல்லாத்தையும் அழிச்சு போடு. ஆனால் சவுல் என்ன பண்றான்? ஜனங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நலமானவைகளை என்ன பண்ணிடுறான்? அவன் அழிக்காம விட்டுடுறான்.
சாதாரணமானதை அழிச்சிட்றான், பலவீனமானதை அழிச்சிட்றான், நல்ல கொழுமையாக புஷ்டியாக இருக்கிறத அவன் அழிக்காமல் எடுத்துக்கிறான். அவன் தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வரான். ராஜா செய்கிற அந்த கீழ்ப்படியாமல் அந்த தவறை பார்க்குற ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, அவனையே அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஒருத்தன் தப்பு செய்தால் அப்படியே அந்த தேசமே தப்பு செய்யுது. கவனிங்க, மறந்துடாதீங்க, பெற்றோர் செய்கிற தவறு பிள்ளைகளை தொடரும், பாவம் தொடரும், கீழ்ப்படியாமை தொடரும். ராஜா செய்த பாவம் தேசத்துக்கே இடரலாய் மாறினது. அன்பான சகோதரனை, பெற்றோரே, தாயே, தகப்பனே, கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய சந்ததிக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை வச்சுட்டு போகணும். ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து கோவப்படுற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். அருமையானவர்களே, சவுல் கீழ்ப்படியாதவன். ஆனால் ஜனங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், அந்த பிடிச்சிட்டு வந்த கொழுமையானவர்களை கொண்டு வந்து, நான் பார் ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்கிறேன், உச்சிதமானதை தேவனுக்கு கொடுக்கிறேன். சாமுவேல் வந்து சொல்றார், பலி முக்கியமா, கீழ்ப்படிதல் முக்கியமா? ஆட்டுக்கடாக்களின் நினம் முக்கியமா, செவி கொடுத்தல் முக்கியமா? சவுல் ஆபேல் போல செயல்படவில்லை. ஆபேல் காணிக்கைய முதல்ல கொண்டு போகல, தன்னை முதல்ல கொண்டு போனான். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். நான் காணிக்கைன்னா நீங்கள் காணிக்கை வீட்டில் போடுற காணிக்கையை மாத்திரம் சொல்லலை, நீ தேவனுக்கு செய்கிற எல்லா ஊழியமும் ஒரு காணிக்கை தான், பலி தான். சர்ச்சில் நீ எந்த ஒரு காரியத்தை செய்கிறியோ, அது ஒரு சண்டே கிளாஸ் நடத்தினா கூட அதுவும் ஒரு பலி தான். ஆமென் சொல்லுங்க. நீ பாய போட்டேன்னா கூட அது கூட ஒரு பலி தான். ஆமென் சொல்லுங்க. அது ரெண்டாவது தான் பிரதர் சிஸ்டர். முதல்ல ஆண்டவர் உன்னை அக்செப்ட் பண்ணணும், தேவன் உன்னை அங்கீகரிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. முதல் மனிதன் ஆதாம் இடறினது போல முதல் ராஜாவாகிய சவுலும் இடறி போனான். முதல் மனிதன் ஆதாம் இடறி பிற்கால சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வந்தது போல முதல் ராஜா சவுல் இடறி தேசத்துக்கு சாபத்தை கொண்டு வந்தான். அன்பானவர்களே, கவனமாக இருப்போம். வருடத்தின் துவக்கத்தில் கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு நம்மளை ஆசீர்வாதமாய் வைப்பாராக. நம்முடைய திருச்சபையை இந்த ஊருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அதற்கு நாம் நம்மையே தேவன் அங்கீகரிக்கும் விதமாய் அர்ப்பணிக்க வேண்டும். யாராகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் தேவனை முதன்மைப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். தேவனை முதன்மைப்படுத்தாதவன் அவன் புறக்கணிக்கப்படுவான். காயின் புறக்கணிக்கப்பட்டான், சவுல் புறக்கணிக்கப்பட்டான். தேவன் அங்கீகரிக்காம நம்மளே உயர்த்துவோம்னால் ஒரு நாள் நம்ம காணாம போயிடுவோம். ஆனால் தேவன் அங்கீகாரம் பண்ணுவாரானால் நம்ம எங்காவது ஒரு தாழ்வாக ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்றாலும் பிடிச்சிட்டு வந்து கர்த்தர் நம்மளை உயரத்தில் வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபேலின் ஆராதனை, ஆபேலின் அர்ப்பணிப்பு, ஆபேலின் வாழ்க்கை, அது தேவனுக்கு பிரியமாய் உண்மையாய் இருந்தது. ஃபெய்த்ஃபுல் பர்சன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபேலை அங்கீகரித்த தேவன் அதற்கடுத்து அவனது காணிக்கைகளை அங்கீகரிக்கிறார். தேவனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்கிற பிரமாணம் எப்பொழுது வந்தது? மோசே கொண்டு வந்தான். நீ தேவனுக்காக பலி செலுத்த வேண்டும், காணிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்கிற பிரமாணங்களை கொண்டு வந்தது மோசே. ஆனால் மோசேயின் காலத்துக்கு முன்பதாகவே ஆபிரகாம் தசம பாகம் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமின் காலத்துக்கு முன்பதாகவே ஆபேல் தேவனுக்கு காணிக்கையை கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரமாணமே இல்லை, கட்டளையே இல்லை. சபைக்கு காணிக்கை கொடுக்கணும், உன்னுடைய வருமானங்களிலே தேவனுக்கு நீ உண்மையுள்ளவனாக இருக்கணும்ன்ற எந்த ஒரு பிரமாணம் கட்டளை இல்லாத போது ஆபேல் தேவனுக்கு காணிக்கையை செலுத்தினான் என்பது அவனுடைய நன்றியுள்ள இருதயத்தை காட்டுகிறது. உண்மையுள்ளவன், அவனுடைய கை சுத்தமான கை. சுத்தமான கைகள் உள்ளவனை பார்த்தியானா மேன்மேலும் அவன் என்னவான்? பலத்து போவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தமான கை, உண்மையுள்ள கை. அந்த கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த கை மேலும் மேலும் பலத்து போயிடும். என் அன்பு சகோதரனை, சகோதரியே, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களில் நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோன்றதை கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 9:6-7 வாசிக்கிறோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் व्यसனமாய் மல்ல, கட்டாயமாய் மல்ல,
தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். வெசனமா வானாங்க, கட்டாயமா வானாங்க. கொடுக்கறது எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமாக கொடுக்கணுமா? கொடு அப்படின்ற பிரமாணம் இல்லாத போது கொடுத்தான் ஆபேல். கொடு என்கிற பிரமாணம் இப்போ இருக்குது. கொடுக்காமல் இருப்பது எந்த அளவுக்கு நம்முடைய கீழ்ப்படியாமை காட்டுகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அருமையானவர்களே, பிரமாணம் இல்லாத போதே ஆபேல் கொடுத்தது உற்சாகமாய் அவன் கொடுக்கிறதை காட்டுகிறது, நன்றியாய் கொடுக்கிறதை காட்டுகிறது, என்னுடைய கை உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வருஷம் நம்மளை கர்த்தர் உயர்ந்திருக்கும்படி செய்வாராக, சிறந்திருக்கும்படி செய்வாராக. நம்முடைய கைகளின் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் இன்னும் பன்மடங்கு உயர்த்துவாராக. சத்தமா ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை பலுகி பெருக செய்வாராக. ஈசாக்கு விதைத்ததை 100 மடங்கு பெருக செய்த தேவன் உங்களை பெருக பண்ணுவாராக. கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. ஆனால் ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் கையில் கர்த்தர் கொடுக்கறதுல நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? தேவனுக்கு நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம்? கொடுப்பதுலேயும் ஏதாவது கொடுத்தா பரவாயில்லப்பா அப்படின்னு அலட்சியமாக அவன் ஆபேல் இல்லைங்க. வசனத்தை பாருங்க. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளை. அப்போ செலக்ட் பண்ணுறான் அவன். அப்படியே பேக்கெட்டில் விட்டுட்டு என்ன வந்ததோ தூக்கி அப்படியே போடலை. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு நான் பேக்கெட்டில் விடுவேன், அது என்ன வருதுன்னு நான் பார்க்கறது கிடையாது, நான் போட்டுருவேன். அருமையானவர்களே, நம்ம கொடுக்கறத கரெக்டாக தேவனுக்கு என்ன கொடுக்கணும் பிளான் பண்ணி கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். திட்டம் போட்டு கொடுக்கணும். பிரைஸ் எல்லாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சில குடும்பங்களெல்லாம் இருக்கிறாங்க, மாதம் மாதம் ஊழியத்துக்கு போய் தான் ஆகணும், ஹவுஸ் விசிட்டிங் பண்ணி தான் ஆகணும்னு எந்த ஒரு நெசசரியும் இல்லை. சில வீடுகளெல்லாம் பாஸ்டர் நீங்கள் போன மாதம் வரல. ஒரு சில குடும்பங்களெல்லாம் இருக்கிறாங்க நம்ம திருச்சபையில், போன மாதம் நாங்கள் சபைக்கு வரவே முடியாமல் போயிடுச்சு பாஸ்டர். போன மாத தசம பாகம், போன மாதம் ஊழியருக்குரிய காணிக்கை எடுத்து வச்சு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அந்த அப்படி பிளானிங், கொடுப்பதில் ஒரு பிளானிங். ஆனால் இஷ்டம் போல் கொடுக்குறதில்ல. ஒரு சிலர் கொடுப்பாங்க, அந்த ரூபா நோட்டை எடுத்துகிட்டு கடையாக ஏறி இன்றைக்கும் வீட்டில் பத்திரமா வச்சுருக்கிறேன். சில நோட்டெல்லாம் இருக்குது, எந்த கடையிலையும் அக்செப்ட் பண்ண மாட்டேன்றான். அந்த நோட்டை நான் மாற்றணுன்னா ஆர்பிஐக்கு தான் நான் போகணும் போல இருக்குது. தேவனுக்கு கொடுக்கறது நம்ம எப்படி கொடுக்குறோம்? கிழிஞ்சு போகணும். பாஸ்ட் எப்படியாவது அது எங்கேயாவது என்ன பண்ணிடுவார்? ஆமாம், மாட்டிக்குவார். ஆமாம், மாற்றிடுவார்ல. அல்லேலூயா. அன்பானவர்களே, நான் உங்களை அன்பாக கேட்குறேன். உங்கள் ஊழியக்காரன் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ரோல் மாடலாக நான் இருப்பேன். கொடுக்கறதுல நான் ஒருபோதும் பிசினித்தனம் பண்ணுறதே கிடையாது. கர்த்தருக்கு கொடுக்கணுமா, சிறந்ததை கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்கள். இந்த வருடத்தில் முதல்ல ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போகணும். பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் 2 வருஷமாக என்னை கூட்டிகிட்ருக்குறாங்க. நான் போக முடியல, பயங்கர பிஸி ஷெட்யூல். அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் கூப்பிட்டவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் யார் வந்தாலும் ஒரு அமௌண்ட் சொன்னாங்க, இந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கெல்லாம் நாங்கள் உதவியாக செய்வோம் அப்படின்னாங்க. சரி, அவங்க கேட்ட பணத்தை நான் கொண்டு போனேன். இன்னொரு பங்கை நான் வேறு ஒரு காரியத்துக்காக வைத்திருந்தேன். அங்கே போய் மீட்டிங் அட்டன் பண்ண பார்த்த அந்த பாஸ்டர்ஸ் ஒய்ஃபெல்லாம் பார்த்தா ரொம்ப போர், பயங்கர கிராமத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், அந்த ஒன்று எடுத்து வச்சுக்கிறப்பார், அதையும் சேர்த்து கொடு அப்படின்ட்டார். அதனால் அவங்க கேட்டதற்கும் அதிகமாக என்ன பண்ணிட்டு வந்தாச்சு. அருமையான நான் கொடுத்தன்றதை சொல்கிறதுக்காக இங்கே சொல்லலை. நான் நிறைய செய்கிறதெல்லாம் இங்கே சொல்கிறது கிடையாது. கர்த்தர் அறிவார். ஆமென். என்னை கர்த்தர் நாளுக்கு நாள் பெலக்கப் பண்ணுறாருன்னா நீங்கள் கொடுக்கறதுனால அல்ல, நான் கொடுப்பதால். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் திரும்ப கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அன்பானவர்களே, கொடுப்பது சிறந்ததாக இருக்கணுங்க. ஆபேல் ரொம்ப தேவனை ஒரு மரியாதைக்குரிய நபராக பார்த்தான். தேவனை ஹானர் பண்ணணும். ஐயோ, அவருக்கு கொடுக்கறத எப்படி கொடுக்கணும்? சிறப்பானதை கொடுக்கணும். தலையீற்றுகளில் முதன்மையானதை, கொழுமையானதை. பாருங்க எவ்வளோ அவன் செலக்ட் பண்ணுறான் பாருங்க. அன்பானவர்களே, நான் தேவனுக்கு கொடுக்கறத நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு அவன் எடுக்கிற அந்த எஃபோர்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும்.
அவன் வீட்டில் வர்ற வருமானம் வரும்போது, அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது காணிக்கை கொடுக்கணும்னு எடுத்து வைக்கும்போது எல்லாமே ஆண்டவர் நோட் பண்ணுறாருங்க. ஆமென். ஒரு சிலர்லாம் சர்ச்சில் காணிக்கையே போட மாட்டாங்க. காணிக்க நேரம் அப்படியே உக்காண்ட்ருப்பாங்க. நான் பார்க்க மாட்டேன் பிரதர் சிஸ்டர், கர்த்தர் பார்க்குறார். உன் கையில் கொடுத்த கர்த்தர், உன்னை ஆசீர்வதித்த கர்த்தர், நீ என்ன கொடுக்குறன்னு பார்க்குறார். நீ எவ்வளவு கொடுக்குறன்றதையும் பார்க்குறாரு. நீ கொடுக்குறியா இல்லையானும் பார்ப்பாரு. நீ எந்த அளவுக்கு கொடுக்குற, எவ்வளோ கொடுக்குறன்றதையும் பார்ப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு சம்பவம் வேதத்தில் நடந்ததா? ஒரு ஏழை விதவை ஆலயத்துக்கு வந்து 2 காசுகளை போடுறா. அதே ஆலயத்தில் பணக்காரர்கள் வருகிறார்கள், எஜமானர்கள் வருகிறார்கள், பிஸ்னஸ்மேன்ஸ் வியாபாரிகள் வருகிறார்கள். அப்படியே அந்த பெட்டி ஃபுல்லாக அப்படியே கட்டாக ஒரு சிலர்லாம் போடுறாங்க. ஆனால் இவ போடுறது டொம்முன்னு சவுண்டு கேட்குது பெட்டியில். ஆண்டவர் எழுந்து சொல்கிறார், மற்ற எல்லாரை காட்டிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் கொடுத்தாள். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் தெரியுமா? அவள் தன் ஜீவனுக்கு உண்டானதை எடுத்து கொடுத்தாள். அதுதான் அவளுடைய வாழ்வாதாரம். அங்கே வீட்டுக்கு போனால் அதை வச்சு தான் ஏதாவது அரிசி வாங்கணும், வேறு ஏதாவது ஒன்று வாங்கி நம்ம சாப்பிடணும். பரவாயில்ல, என் ஜீவனை காட்டிலும் என் கர்த்தரை நான் மேன்மைப்படுத்துகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆபேல் தன்னுடைய தலையீற்றுகளை, கொழுமையானவைகளை தேர்ந்தெடுத்து எடுத்தது காரணம் என்னன்னா, என்னிடத்தில் இருப்பதை காட்டிலும் என் தேவனுக்கு நான் உயர்ந்த கனத்தை கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். யார் தேவனை அதிகமாய் நேசிக்கிறார்களோ அவர்கள் தங்கள் ஜீவனுக்கு உண்டானதையும் எடுத்து கர்த்தருக்கு கொடுப்பவர்களாக இருப்பார்கள். நம்ம எத்தனையோ காரியங்களில் கணக்கு பார்க்குறோம், ரைட்டா? ஆனால் சில இடங்களில் நம்ம கணக்கை என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், பரவாயில்ல எதனாலும் சாப்பிடு, பரவாயில்ல எப்போ ஒரு சாப்பிட்றோம், நல்லா சாப்பிடுங்க. எங்கே போனாலும் ஒரு சில இடங்களில் கணக்கு பார்க்காம நம்ம குடும்பத்துக்கு நமக்கு செலவு பண்ணுறோமா இல்லையா? ஆனால் தேவனுக்கு நாம் கொடுப்பதில் நாம் எப்படி இருக்கிறோம்? உணவு, உடை, பொருட்களில் சிறந்ததை தேர்வு செய்கிறோம். பெஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு வாங்கணும், கொடுக்கணும், சாப்பிடணும். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கறதில்ல. அப்படியே கையை பிசைஞ்சுன்னு வந்து நிற்போம். ஐயோ, வெறுங்கையாக வருவோம். அன்பானவர்களே, நம்முடைய ஆராதனை என்பது பாடல் அல்ல. நம்முடைய ஆராதனை என்பது செய்தி கொடுப்பது அல்ல. அதை நான் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதல்ல ஆராதனை. நான் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன், என் கரங்களை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். உங்களிடத்திலிருந்து வாங்குகிறவனாக மாத்திரம் நான் இல்லை, நான் கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன், நான் கொடுக்கிறவனாக இருக்கிறேன். சொல்ல போனால் அடிக்கடியாக இந்த வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன், மறுபடியும் பதிவு செய்கிறேன். தசம பாகத்திற்கு 1.5 அல்லது 2 மடங்கு நான் தேவனுக்காக, ஊழியங்களுக்காக, மிஷனரிகளுக்காக, எல்லா காரியங்களுக்காக நான் கொடுக்கிற கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஊழியக்காரனா ஆன பின்னாடி இல்லை பிரதர் சிஸ்டர், நான் உங்களை மாதிரி விசுவாசியாக உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே கர்த்தர் அறிவார், நான் தசம பாகத்திற்கும் ஒரு சின்ன பங்காவது அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டவன், கொடுத்தவன், கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் ஆபேலை இவ்வளோ ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஆண்டவர், காயினை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அவன் கொடுத்ததையும் அங்கீகரிக்கலை, அவனையும் அங்கீகரிக்கலை. அன்பானவர்களே, வீட்டில் யாருப்பா முதன்மையானவன்? காயின் முதன்மையானவன், ஆபேல் தான் செகண்ட். யாருக்கு உரிமை அதிகம்? காயினுக்கு உரிமை அதிகம், அவனுக்கு தான் அதிகாரம் அதிகம். அவன் முந்தினவன், ஆனால் தேவனுடைய சமூகத்தில் பிந்தினவனாக போயிட்டான். ஆபேல் பிந்தினவன், ஆனால் தேவனுடைய பார்வையில் முந்தினவனாக மாறினான். அவன் தேவன் அங்கீகரிக்கும்படியாக அவனுடைய வாழ்க்கை, அவன் கர்த்தருக்கு செய்த காரியங்கள் எல்லாமே இருந்தது. அன்பான சகோதரனை சகோதரி, இந்த 2026 ஊழியங்களிலே, திருச்சபைகளிலே பல திட்டங்களை போட்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக வருகிற காரியங்களிலே நம்மை பெரிய சூழ்நிலைகளிலே நம்முடைய சபையை நடத்தப் போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் ஒன்றை நான் அன்பாய் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் கேட்கிறேன். நாம் செய்கிற ஊழியங்கள் 2வது. முதலில் தேவன் என்னை அங்கீகரிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை அங்கீகரித்தால்தான் நான் செய்கிற ஊழியம் அங்கீகரிக்கப்படும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. காயின் ஒரு தவறான அடையாளம், அவன் சபைக்கு ஒரு நல்ல சாட்சி இல்லை. ஆனால் ஆபேல் மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய அடையாளம்.
ஆபேல் அதனால தான் இன்றைக்கும் மரித்தும் என்ன செய்கிறான்? பேசிக்கொண்டு இருக்கிறான். பிரதர் அண்ட் சிஸ்டர், நாம் நம்மை குறித்து சபை, சமுதாயம், வீடு, நாம் என்ன காட்டுகிறோம் சமுதாயத்துக்கு, சபைக்கு என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2வது குறிப்பு, ஆபேல் நீதி உள்ளவன், ரைச்சஸ். மத்தேயு 23:35. நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இந்த வசனத்தில் நான் ஒரே ஒரு ஆரம்ப பகுதியை மாத்திரம் எடுக்கிறேன். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம், இந்த ஒரு பாயிண்ட் மாத்திரம் எடுக்கிறேன். இந்த வார்த்தையை சொன்னது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆபேலை குறித்து உயர்ந்த சாட்சி கொடுக்கிறார். ஆபேல் ஒரு நீதிமான். அன்பானவர்களே, நீதிமான் என்று எப்படி ஆண்டவர் இங்கே சாட்சி கொடுக்கிறார்? அவனுடைய நீதி எந்த அளவுக்கு உறுதியாக இருந்ததோ அதுதான் நீதிமான். ரட்சிக்கப்படுகிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் இனி பாவி அல்ல, நாம் யார்? நீதிமான். ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக இருக்கிறோம். ஆனால் நீதிமான் என்று தேவன் சாட்சி கொடுக்கணும்னா அந்த நீதியில நிலைத்திருக்கணும். கொஞ்சம் கவனிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமான் என்றால் யார் என்றால் நீதியில நிலைத்திருக்கிறவன் தான் நீதிமான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆபேலை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த ஆபேல் ஒரு நீதிமான். அருமையானவர்கள், எந்த அளவுக்கு அவனுடைய நீதி உறுதியாக இருந்ததென்றால், அவன் ரத்தம் சிந்தப்படுகிற அளவுக்கு என்னுடைய நீதியை நான் விடவே மாட்டேன், என்னுடைய உத்தமத்தை நான் விடவே மாட்டேன் என்ற ஒரு உறுதியுள்ள நீதி உள்ளவனாக இருந்தான். என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, அங்க சகோதரனாகிய காயின் இருக்கிறான். இங்க வசனம் இல்லை, ஆனால் கற்பனையில் சொல்லுகிறேன். சகோதரனாகிய காயினுக்கும் ஆபேலுக்கும் நிச்சயமாய் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும். நம்முடைய வீட்டிலே அண்ணன் தம்பிகள் பேசிக்கொள்வதில்லையா? கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் காரசாரமான விவாதம் இருப்பதில்லையா? ஆபேலுக்கும் காயினுக்கும் ஆரம்பத்தில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். அதற்கடுத்துல தேவன் அங்கீகரித்தார், காயினை அங்கீகரிக்கவில்லை. வித்தியாசமான பேச்சிலே வித்தியாசம் இருந்திருக்கும். ஒரு காரசாரமான ஒரு வாதம் இருந்திருக்கும். நீ இப்படி பண்றதுனால தான் எனக்கு இப்படி நடக்கிறது, நீ ஏன் அப்படி பண்ற, நீ உன்னை சாதாரணமா வைத்துக்கொள். ஏதாகிலும் தேவனுக்குரிய காரியங்களிலே அவன் இன்னும் வைராக்கியமாய் செயல்பட முடியாதபடி காயின் ஒரு தடை செய்கிறவனா இருந்திருப்பான். ஏதாகிலும் ஒரு குற்றத்தை சொல்லி, என்ன நீ மட்டும் இப்படி பண்றியா, நீ மட்டும் பெரிய ஆளாயின்னு நினைக்கிறியா, எதையாகிலும் ஒரு காரியம் இருந்திருக்கும். நீங்க சபையில கூட நீங்க பாருங்க, யாருக்காவது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டான்னா அடுத்தவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக, எரிச்சலாக, பொறாமையாக மாறுகிறது. அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் அடுத்தவர்களை ஆசீர்வதிக்க உயர்த்துகிறாரா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம சபையை விட இன்னொரு சபை வளருதா? தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய குடும்பத்தை விட இன்னொரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குதா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த பொறாமை, எரிச்சல் இருக்கு பாருங்க, அது ஆரம்பத்தில் பொறாமையா இருக்கும், எரிச்சலா இருக்கும். அதுக்கடுத்து அது கொலை குற்றத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். காயினை கொலைக்காரனாக்கியது இந்த பொறாமை, இந்த எரிச்சல். சவுலை கொலைக்காரனாக்கியது தாவீதின் மீது இருந்த பொறாமை, எரிச்சல். பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக, என்னையும் ஆசீர்வதிப்பாராக. நான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை எடுக்கிறேன். நல்ல நிலம்தான், ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் டிஃப்ரெண்ட் இருக்கு. 30, 60, 100. ஆண்டவர் அவனுக்கு மட்டும் 100, எனக்கு 30, அப்படி கிடையாது. நீ என்ன சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன், அவ்வளவுதான். அதுதான் ரூல். நீ என்ன செய்றியோ அப்படிதாம்மா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபேலுக்கும் காயினுக்கும் ஒரு வாக்குவாதம் இருந்திருக்கும், ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அந்த பிரச்சனை அதற்கடுத்து ஒரு சண்டையாக மாறி இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே கொலை செய்திருக்க முடியாது இல்லையா? நல்லா இருக்கிற அண்ணன் தம்பிங்க கொலை செய்கிற அளவுக்கு போகிறதுக்கு படிப்படியாக பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே போயிருக்கும். ஆபேல் தன்னுடைய உத்தமத்தை விடவே இல்லை. எப்பா நீ என்ன சொன்னாலும் சரி, நான் தேவனுக்காக நான் வைராக்கியமாக இருப்பேன், நான் போக வேண்டிய ஊழியத்தை செய்வேன், நான் கொடுக்க வேண்டியதை கொடுப்பேன், நான் ஜெபிக்க வேண்டியதை ஜெபம் பண்ணுவேன், நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், பணம் எல்லாவற்றிலும் நான் உண்மையாக இருப்பேன்ட்டு ஆபேல் வைராக்கியமாக இருந்தான். ஆமென் சொல்லுங்க. காயினுக்கு இது பெரிய பிரச்சனையானது.
இது நாளுக்கு நாள் அதிகமாகி ஒரு நாள் காயின் பட்டயத்தோடு நிற்கிறான். ஆபேல் பார்க்கிறான், என்ன பண்ண போற, நீ இதை விடுறையா இல்லை நான் உன்னை அழிக்கட்டா, உன்னை கொல்லட்டா, நீ கொன்றாலும் சரி என் நீதியை நான் விடவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதுதாங்க ஆண்டவர் சொல்கிற நீதிமான் என்கிற ஒரு ஹை ஸ்டாண்டர்ட். பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்னைக்கு யாருக்கும் நம்ம கொஞ்சம் ஆண்டவருடைய காரியங்களை விட்டு கொடுத்துட்றோம் இல்லையா? மனுஷனுக்காக, சொந்த பந்தத்துக்காக, பணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கொடுக்கல. ஆராதனைக்கு நம்ம வருவதை நாம் தடைபடுகிறோம். தேவனுக்கு நாம் செயல்படுவதை, ஏதாகிலும் ஆண்டவருக்காக செயல்படணும், ஏதாவது ஆண்டவருக்கு கொடுக்கணும், சபை கூடி வருகிற காரியங்கள் தடைபடுறோம். நீங்கள் கவனித்து பாருங்கள், அவங்கள போய் கேட்டு பாருங்கள், ஏன்பா அப்படின்னுங்க. அவங்க குடும்பத்தை இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, வேலையை இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அன்பானவர்களை, காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன் சொல்லுங்களேன். ஷாத்ராக், மேஷக், ஆபேத் நேகோ காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. எப்பா, நான் உண்டாக்கின சிலையை நீங்கள் பணிந்து கொள்ளலையான்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன். மாத்திரம் இல்லை, உங்களை அக்கினி சூளையில் போடுவேன். அடிமையாக வந்தவங்க இப்போ நல்ல வேலையில், அரண்மனை வேலையில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நல்ல உயர்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. வேலை முக்கியமா இல்லை ஜீவன் முக்கியமா? கடவுள் முக்கியமா, வேலை முக்கியமா? பணம் முக்கியமா, ஆண்டவருடைய சமூகம் முக்கியமா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னங்க முடிவெடுத்தாங்க? எப்பா, இப்போ தான் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரும், பரவாயில்ல, சிலையில் பொத்துன்னு விழுறேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அப்படியே விடுவிக்காமற் போனாலும், இந்த பிரச்சனையிலேயே எங்களுடைய வாழ்க்கை தொடருகிறதாக இருந்தாலும் நாங்கள் தேவனை மாத்திரம்தான் பணிவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு காரியம். இவங்க தாங்க நீதிமான். ஆபேல் பேசுகிறான் நம்மக்கிட்ட, நீ நீதிமானா? இன்னொரு சம்பவத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். பக்தனாகிய யோபு, ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். யோபு பற்றி நமக்கு நல்லா தெரியும். நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் நல்ல வசதியாக இருந்தவன். ஒவ்வொன்றா ஆடு, மாடு, ஒட்டகம் எல்லாமே ஒன்றா சாகுது. ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தவன் பாதாளத்துக்கு போயிட்டான். திடீர்னு பார்த்தா அவனுடைய பிள்ளைகள் 10 பேர் செத்துட்டாங்க. அடுத்து திடீர்னு பார்த்தா அவனுடைய உடம்பெல்லாம் வியாதி வந்துடுச்சு. இப்போ அடி மேலே அடி, பயங்கரமான பிரச்சனை. ரொம்ப நொந்து போயிட்டான். எல்லாவற்றையும் இழந்து வேதனையோடு கூட இருக்கிறான். நிறைவாக இருந்தவன் இப்போ குறைவாக இருக்கிறான். கவனிங்க, சுற்றி அவனை சொந்த பந்தங்கள் வந்துட்டே இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் சொந்த பந்தம். அவனுக்கு வீட்டில் எப்போ பார்த்தாலும் சோறு பொங்கினே இருப்பாங்க, கொடுத்துட்டே இருப்பான். இப்போ பார்த்தா எட்டி கூட பார்க்கல ஆள். நல்லா கவனிங்க, நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கூட மக்கள் வந்துட்டே இருப்பாங்க. நீங்கள் எப்போ கொடுக்கறத நிறுத்துறீங்களோ அப்போ அன்பு குறைஞ்சிரும். உங்களை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. யோபுவை யாரும் விசாரிக்க கூட இல்லை. வேலைக்காரிகள் கூட அவனை கண்டுகொள்ளாமற் போனார்கள். எல்லா வசனம் இருக்கிறது. அவனால் நன்மை பெற்றவர்கள் அநேகர், அவனால் உதவி பெற்றவர்கள் அநேகர். ஆனால் அவனுடைய நெருக்கத்தில், அவனுடைய கண்ணீரில் ஒருவரும் இல்லை. எல்லாரும் அவனை விட்டு விலகி போய்விட்டார்கள். அவனுடைய மனைவி கூட இன்னத்துக்கு உயிரோடு இருக்கிறா, இன்னும் தேவனை தூஷித்து ஜீவனை விடும். சுவாசம் வேறுபட்டு விட்டது. சாம்பலை தூக்கி தலைமையில போட்டுட்டு, புழுதிய உடம்பெல்லாம் போட்டுட்டு தெருவில் உட்காந்துட்டு இருக்கிறான். ஒரு நாள் போது, 2 நாள் போது, பார்த்தா தூரத்தில் பார்த்தா அவனுடைய நண்பர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். பார்த்த உடனே ரொம்ப சோகமாயிடுச்சு. நண்பர்களெல்லாம் ஓன்னு அழுது பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எழவே இல்லை. இது வரைக்கும் யோபு பக்கத்தில் யாருமே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நண்பர்கள் அப்படியே எழாம வெங்கி போகாம அப்படியே உட்காந்துருக்குறாங்க. கொஞ்சம் பக்கத்தில் ஆள் இருந்த உடனே மனசில் ஒரு சமாதானம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா ரொம்ப துக்கம் அதிகமாக இருக்கும். உங்கள் பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா அந்த துக்கம் கொஞ்சம் குறையும். ஆமேன். அதுவும் யோபு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இல்லை, யோபுனுடைய நெருங்கிய நண்பர்கள். அதனால் அவனுடைய துக்கம் குறைஞ்சி கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சான். இப்போ யோபுவினுடைய நண்பர்கள் பேச ஆரம்பித்தாங்க. நல்லா கவனிங்க, யோபுடைய நண்பர்கள் பேச ஆரம்பித்தாங்க. முதலிலே ஆற்றி தேற்றின நண்பர்கள் அதற்கடுத்து அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்களாக மாறினார்கள்.
அவர்களுடைய நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் தேளை விட மிகவும் மோசமாக யோபுவை கொட்டினது. மிகவும் வேதனைப்பட்டான். ஒரு இடத்துல கதறுகிறான், என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், தேவன்தான் என்னை துக்கப்படுத்துகிறார் என்றால் நீங்கள் ஏன் என்னை துக்கப்படுத்துகிறீர்கள், எனக்கு இறங்குங்கள் சிநேகிதரே அப்படின்னு கதறுகிறான். ஆனாலும் சிநேகிதர்கள் விட்ட பாடில்லை, அவனை மிகவும் நோகடித்து கொண்டே இருக்கிறார்கள். சாத்தானுடைய திட்டம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொருத்தரையா எழுப்பு, யோபுவுக்கு விரோதமாக எழுப்பு. அவன் அந்த நீதியிலிருந்து அவன் விலகினோம், அவனுக்கு பிரச்சனையை அதிகப்படுத்திட்டே இரு, அவன் அந்த நீதியை உத்தமத்தை வெட்டணும். ஒரு நெருக்கடி யோபுவுக்கு வருகிறது. இப்போ நண்பர்களோடு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வந்துடுச்சு. முதல்ல அன்பாக பேசிட்டு இருந்த நண்பர்கள், ஆறுதலாக பேசிட்டு இருந்த நண்பர்கள் இப்போ சண்டையாக மாறிடுச்சு. இப்போ யோபு ஒரு முடிவெடுத்து, அவனும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கவனிங்க, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, சுற்றமும் நட்புமா இருந்தாலும் சரி, உங்களுடைய நீதி, உங்களுடைய உத்தமம் கர்த்தருக்கு முன்பதாக வைராக்கியமாக இருப்பதாக சத்தம் ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அந்த யோபுனுடைய நண்பர்கள் கடைசியாக ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. யோபு நண்பர்கள் எழுந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ யோபுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை. இவ்வளவு நாள் நான் தனியாக இருந்தேன், இவர்கள் இருந்ததுனால கொஞ்சம் ஆறுதல், இவர்கள் இருந்ததுனால கொஞ்சம் பலன் இருந்தது, இப்போ இவர்களும் என்னை விட்டு போறாங்க. ஒன்று நண்பர்களை தக்க வைக்கணுமா, அவர்களோட காம்ப்ரமைஸ் ஆகணும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், நான் என்னுடைய வைராக்கியத்தில் அப்படி தான் இருப்பேன், நண்பர்களை இழக்கணும், இருக்கிற ஒரே ஆறுதலை நான் இழக்கணும். என்ன முடிவெடுக்கிறது? யோபு என்ன முடிவெடுக்கிறான் பாருங்க. யோபு 27ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டு விடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. நீங்கள் என்ன பேசினாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். நீங்கள் பேசுவது அநியாயமான காரியம், அதை என்னுடைய ஆவி ஏற்றுக்கொள்ளாது. என்னுடைய நீதியை, என்னுடைய உத்தமத்தை என்னுடைய கண்கள் மூடுகிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன், அதை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். நண்பர்களே, உங்களை இழப்பதற்கும் நான் ஆயத்தமாய் இருப்பேன், ஆனால் தேவ சமூகத்தை நான் இழக்கவே மாட்டேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆபேல கொஞ்சம் பாருங்க, கூட பிறந்த சகோதரன். அப்போல்லாம் பெரிய குரூப் கிடையாதுங்க. ஆதாம், ஏவாள், காயின், அவ்வளோதாங்க. காயின், நீ ஏற்றுக்கலைன்னா எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீ என்கிட்ட பேசலைன்னா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னுடைய அழைப்பில், என்னுடைய அபிஷேகத்தில் நான் நிற்பேன். ஆமென் சொல்லுங்க. பட்டயத்தை தூக்கின்னு வர்றதுனால நான் மாறிடுவேன் நினைக்கிறியா? செத்தாலும் சாவையனை தவிர என் ஆவி பிரிந்தாலும் சரி, என் உத்தமத்தை விடவே மாட்டேன். இந்த ஆபேல் எங்க, யோபு எங்க, இன்னைக்கு நம்ம எங்க? சொந்த பந்தத்துக்காக, மனுஷனுக்காக, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, ஏன் பொண்டாட்டி பிள்ளைகளே சொல்லிட்டாங்கன்றதுக்காக. பிரதர் அண்ட் சிஸ்டர், வேதத்தில் ஆண்டவர் பாராட்டி சொல்கிறார், நீதிமான். ஏன் நீதிமான் தெரியுமா? அவனுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், யோபுவை பற்றி சொல்கிறார், சாத்தாங்கிட்டே சவால் விடுறார், என் பக்தன் மேலே கவனம் வச்சாயா, அவனை மாதிரி ஒரு நீதிமான் இல்லை. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. என்னை குறித்து, உங்களை குறித்து சொல்லணுமா வேண்டாமா? எழும்பும் பிரச்சனை, உன்னை உத்தமத்தில், நீதியில், வைராக்கியத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு பிரச்சனை வரும். ஸ்ட்ராங்காக இருங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு, அவர் எனக்கு கொடுத்த அழைப்பை விட்டு, அந்த அபிஷேகத்தை விட்டு நான் பிரியவே மாட்டேன். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் துக்கத்தோடு ஆண்டவர் சொல்றார், ஒரு நீதிமான் ஆரம்பத்திலிருந்து நீதி செய்திருக்கலாம், ஆனால் பிற்காலத்திலே அவன் தன்னுடைய நீதியை விட்டு அநீதி செய்வானானால் அவன் முன்பு செய்த நீதி ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. பிரதர் அண்ட் சிஸ்டர், உன்னுடைய வாலிப வயதில், ஆரம்ப வயதில் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீ ஏனோதானோன்னு வாழ்கிற ஒரு நபராக இருப்பாயானால் நீ ஆரம்பத்தில் செய்த நீதி ஒன்றும் நினைக்கப்படாது. இப்போ ப்ரெசன்ட், இந்த 2026 நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்றத கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆபேல் பேசுகிறான், நான் மரிக்கும் வரைக்கும் என் நீதியை விடவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் துக்கத்தோடு சொல்கிறார், நீ ஆதியில் என் மேலே ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த, இப்போ நீ
ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ மறுபடியும் அந்த ஆதி அன்புக்குள்ளே திரும்பு. அந்த நீதி நியாயம் உத்தமத்துக்குள்ள மறுபடியும் உன்னை உயிர்ப்பித்துக்கொள். உன்னை பிரகாசிக்க செய்வேன். இல்லை என்றால் விளக்கு தண்டை நான் நீக்கி விடுவேன். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே தகப்பன், நாங்கள் ஒருவேளை கடந்த காலங்களுக்கும் இப்பொழுது இருக்கிற காலங்களுக்கும் எங்களுடைய விசுவாசம், ஜபம், பரிசுத்தம், நீதி, உண்மை, உத்தமம் இதெல்லாம் குறைந்திருக்குமாண்ணா? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு விஷயம் எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை மறுபடியும் உயர்ப்பியும். நாங்கள் ஆண்டவரே உலகத்தோடு காம்ப்ரமைஸ், உறவுகளோடு காம்ப்ரமைஸ் ஆகாதபடி உமக்காக வைராக்கியமாய் இறுதி வரைக்கும் நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த உன்னத பலனை தருவீராக. ஆமென் சொல்லுங்க. கடைசி குறிப்பு, ஆபேல் பாடுபடுகிறவன், பாடுகள் நிறைந்தவன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். பரிசுத்தம் எங்கே உண்டோ, உத்தமம் எங்கே உண்டோ, அர்ப்பணிப்பு எங்கே உண்டோ, பாடுகள் உண்டு. நீ கர்த்தருக்காக வைராக்கியமா இருப்பதினால் உனக்கு பிரச்சனையே வராது என்று வேதம் சொல்லவில்லை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். ஆண்டவர் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்காக தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருந்தால் அவர்கள் துன்பப்படுவார்கள். ஆபேல் சொல்றான், நான் பாடுபடுகிறவன், பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டவன், மனதார நான் ஏற்றுக்கொண்டேன். வயல்வெளிக்கு கூட்டிட்டு போறான் ஆபேல், வாப்பா போலாம். காயின் கூப்பிடுறான். ஓகே, இவன் எது கூப்பிடுறான்? ஒரு பிரச்சனை, வித்தியாசமான ஆளாச்சா, எது கூப்பிடுறான்? சரி பரவாயில்ல போலாம். கூட்டிட்டு போன இடத்துல காயின் ஆபேலுக்கு விரோதமாக எழும்புகிறான். எதற்காக நீ என்ன பகைக்கிற? ஏன் எவனுக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்கிற? அப்படி கேட்கும்போது அவனுடைய பரிசுத்தத்துக்காக, அவனுடைய உத்தமத்துக்காக அவன் இந்த பாடுகளை. ஆபேல் சொல்றான், நான் என்ன நடந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் கிறிஸ்துவுக்காக. ஃபைனலி ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். என்னை யாரும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறீங்களா? சபையிலையோ சபைக்கு உள்ளேயோ வெளியவோ யாரும் என்னை அவமானமாக பேசக்கூடாது. அப்படி பேசினா நான் சபைக்காக எதையும் செய்ய மாட்டேன்னு இருக்கிறீங்களா? நீங்கள் ஆபேல் கிடையாது. நீங்கள் சோர்ந்து போகிறவர்கள், பலன் குறைந்தவர்கள். பேசுகிறவர்கள் பேசட்டும், ஏசுகிறவர்கள் ஏசட்டும், நான் கர்த்தருக்காக நிற்கப் போகிறேன். பாடுகளை சகிக்கிறவன் பாக்கியவான், அவன் பின் நாட்களில் உத்தமன் என்று தேவனால் கிரீடம் சூட்டப்படுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் அன்பான தேவ பிள்ளைய, பாடுபட மாட்டாயா? ஆண்டவர் சீஷர்களுக்கு ட்ரெயின் பண்றார். உபத்திரம் வரும், திடன் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் சாப்பாட்டை கொடுத்தார், ஆரம்பத்தில் சகல காரியங்களை கொடுத்தார், எல்லா உயர்வுகளை கொடுத்தார், பாடுகளை கொண்டு வந்தார். பிரதர் அண்ட் சிஸ்டர், உயர்வுகளையும் கர்த்தர் கொடுப்பார், பிரச்சனைகளையும் கர்த்தர் கொண்டு வருவார். பாடுகளுக்கு மத்தியிலேயும் நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறோமா என்பது நம்முடைய அர்ப்பணிப்பை போன்று. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் காயினை அழைக்கிறார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆபேலுக்கு, காயினுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆபேலை போல நீயும் நன்மை செய், உனக்கு மேன்மை உண்டு. இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த சபையிலே அழைப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கும் உயர்த்துவதற்கும் காரணம் என்ன? சபைக்காக பிணைப்படுகிறார்கள், ஊழியத்திற்காக பாடுபடுகிறார்கள், தேவனுக்காக எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அன்பானவர்களே, பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் உங்களுக்குள் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னை யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நான் எதையுமே செய்ய மாட்டேன் பாஸ்டர் அப்படி நிற்பீங்கன்னா உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை கர்த்தரால் செய்ய முடியாது. ஒரு சாதாரண நபராக நீங்கள் இருப்பீர்களே தவிர உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியாது. இறுதியாக ஆபேல் இதுவரை சொன்ன செய்தியை காட்டிலும் முக்கியமான ஒரு செய்தியை வைத்து நான் முடிக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அருமையானவர்களே, ஆபேல் சொல்லுகிறான், ஏன் ரத்தம் பேசுகிறதை காட்டிலும் ஒரு நன்மையானவைகளை பேசுகிற ஒரு ரத்தம் இருக்கிறது. திருச்சபையே, ஆபேல் ஒரு செய்தி கொடுக்கிறான்.
என் ரத்தம் எந்த மனிதனுடைய பாவத்தையும் மன்னிக்காது. ஆனால் இயேசுவின் ரத்தம் சகல மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை சுத்திகரிக்கக்கூடியது. என் ரத்தம் பழிவாங்கக்கூடிய கூக்குரலை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசுவின் ரத்தம் மன்னியுங்கள், ஆண்டவரே இவர்கள் செய்த பாவங்களை மன்னியுங்கள் என்று மன்னிப்பை பரிந்து பேசுகிற இரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! என் ரத்தம் என் தகப்பனாகிய ஆதாமினால் கரைப்பட்ட ரத்தம், பாவப்பட்ட ரத்தம். ஆனால் இயேசுவின் ரத்தம் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பழுதற்ற சபையாய் நம்மை நிறுத்துவதற்காக சிந்தப்பட்ட விலையேற பெற்ற ரத்தம். அது ஒரு மாசற்ற ரத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் ரத்தத்தை காட்டிலும் ஒரு சிறந்த ரத்தம் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு வந்து சேருங்கள். 12:24 வாருங்கள். ஒரு அழைப்பை கொடுக்கிறது ஆபேலின் ரத்தம். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் பாவங்களை உங்களை கழுவுமானால், பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கு தருமானால், முக்கியமாய் ஒன்று நடக்கும். சகல நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக என் ரத்தம் சாத்தானை பயமுறுத்தாது. இயேசுவின் ரத்தம் பாதாளத்தை நடுங்க செய்யும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் முழங்காற்படிடுவோமா? இயேசுவின் ரத்தம் அது விலையேற பெற்ற ரத்தம். ஆபேல் நமக்கு செய்தி கொடுக்கிறான். உண்மையுள்ளவனாயிரு, நீதி உள்ளவனாயிரு, பாடுபடுகிறவனாக இரு. எந்த பாடுகள் வந்தாலும், எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் நீதியை விட்டு விடாதே. நீ பாடுவதல்ல ஆராதனை, நீ பிரசங்கம் பண்ணுவதல்ல ஆராதனை, உன்னை நீ ஜீவ பலியாய் கொடுப்பதே. எத்தனை பேர் சொல்றீங்க முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இந்த வருடத்தின் துவக்கத்திலே தகப்பனே ஒரு அர்ப்பணிப்பு கூடிய ஒரு செய்தியை ஆண்டவரே அப்போ உமக்கு சுகந்த வாசனையா நாங்கள் செய்கிற ஊழியம், நாங்கள் செய்கிற கடமைகள், பொறுப்புகள் எல்லாம் இரண்டாவது, நாங்களே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலிகளாய் கொடுக்கிறோம். எங்களை நீர் அங்கீகரிக்காமல் ஆண்டவரே மற்ற சிறப்பான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க முடியாது. ஆபேல் உண்மையுள்ளவனாயிருந்தான். ஆண்டவர் ஆபேல் நீதி உள்ளவனாயிருந்தான். ஆபேல் பாடுபடுகிறவனாயிருந்தான். எத்தனை பிரச்சனை வந்தாலும் காம்ப்ரமைஸ் ஆகாமல், ஆண்டவரே மரணமே வந்தாலும் சரி, என் தேவனுக்காக வாழ்கிற வைராக்கியத்தை, அந்த உத்தமத்தை நான் விடவே மாட்டேன். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே ஏதோ ஒரு சிலருக்குள்ள இருக்கக்கூடாதப்பா, இந்த சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்குள்ளும், குடும்பத்தில் உள்ள எல்லா அங்கத்தினர்களுக்குள்ளும், எல்லா திருச்சபைகளுக்குள்ளும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆபேல் மரித்தும் பேசுகிறான். என் ரத்தத்தை காட்டிலும் இயேசுவின் ரத்தம் உயர்ந்தது, சிறந்த ரத்தம். இந்த தெளிக்கப்படுகிற ரத்தத்தினிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நன்மை உண்டு. தகப்பனே திருச்சபை ஆசீர்வதியும். நீரே எங்கள் மத்தியிலே, எங்கள் திருச்சபையிலே, குடும்பத்திலே மகிமைப்பட வேண்டும் என்று தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வந்த யாவரோடும் உம்முடைய சமூகம் தங்கியிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனது அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென்.